ஹாய் ஹலோ வெல்கம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு தமிழில் எப்படி கொஸ்டின் பேஸ்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் இந்த பேஸில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் முக்கியமாக படிச்சிங்கனாலே தமிழில் அபோவ் 95க்கு மேலே நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தமிழ் வந்து நமக்கு 10th 400க்கு அபோவ் எடுக்கணும்னா தமிழோட மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இந்த நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே போதுமானது. இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரும். இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த லிங்க்கு இந்த கொஸ்டின்ஸோட லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம லிங்க் அனுப்புகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான். 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். தண்ணீர், குடி, தயிர்க்குடம் ஆகிய தொகை சொற்களை விரித்து எழுதி தொடரில் அமைக்க. அடுத்த கொஸ்டின். காசிம் புலவரை, குணங்குடியாரை, சேகனா புலவரை, செய்குத்தம்பி பாவலரை சீர்தமிழ் மறக்கதான்றோ இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள தமிழ் புலவர்களின் பெயர்களை எடுத்து எழுதுக. அடுத்து. மலைத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. அடுத்த கொஸ்டின். தம்பி எங்கே நிற்கிற? நீங்கள் சொன்ன இடத்துல தானே. எதாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது. உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அடுத்த கொஸ்டின். பாலகுமாரன் புதினங்கள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது எவ்வகை வினா? பிரபஞ்சன் புதினங்கள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது எவ்வகை விடை? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆளும் வேளும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இத்தொடர்கள் உணர்த்தும் மரங்களின் பெயர்களையும் தமிழ் எண்களையும் குறிப்பிடுக. நெக்ஸ்ட் கொஸ்டின். உறங்குகின்ற கும்பகண்ணா, எழுந்திராய் எழுந்திராய், காலத்தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், கும்பகண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? எங்கு அவனை உறங்கச் சொல்கிறார்கள்? நெக்ஸ்ட் கொஸ்டின். வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் ஒன். ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் 2 கூறுக. நெக்ஸ்ட் கொஸ்டின். குற்றமில்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்யும் கருத்தினை கொண்ட திருக்குறளை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொற்கள் தருக. ஆர்டிஃபேக்ட்ஸ், மித். நெக்ஸ்ட் கொஸ்டின். மயங்கிய பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. நெக்ஸ்ட் ஒன். வெண்பாவின் ஓசையையும் ஆசிரியப்பாவின் ஓசையையும் எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான இடங்களில் நிறுத்த குறியிடுக. பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுவித்திருந்தேன் மாப்போசி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. மேகலை, தேன், பூ, விண், மழை, மணி. நெக்ஸ்ட் ஒன். நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் எவர் என வள்ளுவர் வாய்மொழி கூறும் செய்தி யாது? நெக்ஸ்ட் ஒன். விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க. ஆ. மாப்போசி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். நெக்ஸ்ட் ஒன். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. ஆ. தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வசன கவிதை குறிப்பு வரிக. நெக்ஸ்ட் ஒன். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. நெக்ஸ்ட் ஒன். ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகளில் எவையேனும் 2 எழுதுக. நெக்ஸ்ட் ஒன். மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன். விடல் என முடியும் திருக்குறளை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன்.
கலைச்சொற்கள் தருக. கன்சொலிட் ஆ ஃபோக் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் ஒன், புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான், உனக்கு அடையாளமே தெரியாது, ஊருக்கு எங்கள் கூட வருவான் பாரேன். சரி, போனை வை, நான் கிளம்பிட்டேன். உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட் ஒன், விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்கவும். அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது. அடுத்து, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் கூரான ஆயுதம் எது என்று சென்னா போதார் கூறுகிறார், ஏன் என்பதை எழுதுக. அந்த ஆயுதங்கள்லாம் பாருங்க, பெரிய கத்தி, இரும்பு ஈட்டி, உழைத்ததால் கிடைத்த ஊதியம், வில்லும் அம்பும். நெக்ஸ்ட் கொஸ்டின், செய்குத்தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்களாக எழுதுக. நெக்ஸ்ட், முயற்சி எனத் தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அடுத்த கேள்வி, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடர்களில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கவும். கொடு, கோடு. நெக்ஸ்ட், இயற்கை, செயற்கை. நெக்ஸ்ட் ஒன், பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. மயங்கிய. நெக்ஸ்ட் ஒன், கலைச்சொற்கள் தருக. பயோடெக்னாலஜி, மித். நெக்ஸ்ட் கொஸ்டின், மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள ஐம்பெருங்காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், தாவரங்களின் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் சொற்களில் 4 எழுதுக. அடுத்து, முயற்சி என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. அதில் இன்சொல், எழுக்கதிர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாழ்க பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. அடுத்து, இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. விடு, வீடு. அடுத்து, கொடு, கோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெண்பா ஆசிரியப்பாவின் ஓசைகளை எழுதுக. அடுத்து, கலைச்சொற்கள் தருக. பிலீவ், பிலாசபர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு? சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. தேனிலே ஊறிய செந்தமிழின் தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் புருவாமோ. அடுத்த கேள்வி, கீழ்காணும் ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக. உதகமண்டலம், திருநெல்வேலி, சைதாப்பேட்டை, கும்பகோணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழிகளை நிறைவு செய்க. ஒரு பானை. அடுத்தது, அளவுக்கு. சரிங்களா, இந்த பழமொழிகளை நிறைவு செய்யணும். அடுத்த கேள்வி, பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. ஒலித்து. அடுத்த கொஸ்டின், கலைச்சொற்கள் தருக. பேட்டன்ட், ஸ்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிக்கோடிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக. அன்பு செல்வன் திறன்பேசியின் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தார். இப்போ அன்பு செல்வன், தொடுதிரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக. மணக்கோட்டை, கண்ணும் கருத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், வசன கவிதை குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக மாப்போசி இலக்கிய அறிவு பெற்றார். அதிலே நெக்ஸ்ட் ஒன், 1906ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறிப்பு வரைக. அவயம். அடுத்த கேள்வி, குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பதனை போன்று வினா தொடர்கள் அமைக்க. குறிப்புகள் என்னன்னு பாருங்க. சுவைக்காத இளநீர். அடுத்தது, விடுமுறை நாள். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீசர் எப்போதும் என் சொல் பேச்சு கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார்.
இதில் உள்ள வலுவமைதிகளை திருத்தி எழுதுக. சரிங்களா? அடுத்த கேள்வி, வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்களின் பெயர்களை எழுதுக. அடுத்த கேள்வி, விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க. அதில் கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். அதிலே நெக்ஸ்ட் ஒன், தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டம் ஆகும். அடுத்த கேள்வி, குறிப்பு வரைக சதாவதானம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது? அடுத்து குறிப்பு வரைக அவயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், செயற்கை என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பார்த்த 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே நீங்கள் 2 மார்க்ஸ்க்குள்ள ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து திறன் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இனி அடுத்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம 3 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.